ஏழாம் இடங்கிறது நண்பர் கூட்டாளி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏழாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடாது. மிதனமாக வரலாம், கன்னியாக வரலாம், தனுசாக வரலாம், மீனமாக வரலாம். இப்போ ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் இடங்கிறது உபயராசின்னு சொல்லலாம். உபயராசினா மிதுனங்கிறது காற்று ராசி, கன்னி, தனுசு, மீனம் உபயராசி. இப்போ இந்த உபயராசி ஏழாம் இடம் வரக்கூடிய மக்கள் லக்கணத்துக்கு 11 கூடையும் ஏழாம் இடத்துல இருக்கார், 2 கூடையும் ஏழாம் இடத்துல இருக்கார், 11 கூடையும் ஏழாம் இடத்துல இருக்கார், 2 கூடையும் ஏழாம் இடத்துல இருக்கார், 9 கூடையும் 1, 5, 9 பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், நிறைய வருமானம் இறைவன் பிரபஞ்சம் பஞ்சபூதம் அவருக்கு கொடுக்கும். வருமானத்தை கொடுக்கும், சொத்து சுகம் பொண்ணு பொருள் எல்லாமே கொடுக்கும். ராஜ்ய வாழ்க்கை அனுபவிப்பார் அவர். ஆனால் முடியாதவங்க வந்தாங்க, ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு 2 வீலர் மெக்கானிக் கடை வைக்கிறேங்க, ஒரு சிம்பிளாக ஒரு கடை வச்சு பிழைக்கிறேங்க, ஒரு பண்ணால் கூப்பிட்டு ஒரு 2 லட்ச ரூபா காசு கொடுத்துருவருக்கு. அது அந்த கடை வச்சு பிழைக்கிட்டு கடை வச்சுக்க, கரெக்டாக காசு பணம் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துருவார். ரொம்ப முடியாமல் வர்றாங்க, ஒரு சூழ்நிலையை தவறி வர்றேன்னா, இந்தாப்பா 2 சப்பா அரிசி, இந்த அரிசி பருப்புலாம் வாங்கி சாப்பிட்டுக்க போ, அதுக்கு மேலே வேலையை பார்த்து பிழைச்சிக்கோ அப்படி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நல்ல மனசு நல்ல உள்ளம் யாருக்கு வரும் தெரியுங்களா? ஆனால் இவங்க பாருங்கள், தன் குடும்பத்தை அவ்வளோ பார்த்துக்க மாட்டாங்க. தன் குடும்பத்துக்கு என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுப்பாரு. இவங்க பரந்த உள்ளம். இப்போ இந்த சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதியாக இருப்பாங்க. சில பேர், அதாவது அரசியல்வாதியாக இருக்கிறவங்க பூரா இப்படி தான் செய்வாங்க. அந்த ஒரு நபர் கேட்குறாரு அப்படின்னா, அதான் சில டயத்தில் அவங்ககிட்ட அந்த நான் சொல்கிற சாதகம் எப்படி பார்த்திங்கன்னா சுயநலமே இருக்காது அவங்ககிட்ட. நல்லா வரட்டும், செய்வோம், நம்மளால் முடிஞ்சதை செய்வோம், வாழ்க்கை முன்னுக்கு வரட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் வரும் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11 கூடையும் ஏழாம் இடத்துல இருக்கார், 2 கூடையும் ஏழாம் இடத்துல இருக்கார். என்னங்க, 11க்கும் 2 கூடையும் ஏழாம் இடத்துல இருக்கார். ஏழாம் இடம் நண்பர் கூட்டாளி, இன வேறுபாடு இல்லாமல் செய்வாங்க. அவங்க நம்ம சொந்த பந்தம் இல்லாமல் எல்லா மதத்தாருக்கும் உதவி செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏழாம் இடத்துக்கு போயிடுச்சு இல்லவா? ஆனால் அந்த 11 கூட 7க்கு போயிடுச்சா? அப்போ 11ஆம் இடம் வரக்கூடிய காசில் ஏழாம் இடம் நண்பர் கூட்டாளி பப்ளிக்கில் தான் போகணும்னு தானே சொல்லுது. 2 கூடையும் அதே மாதிரி போகுது. ரெண்டாம் இடத்து தனம் குடும்ப வாக்கு, குடும்பத்தை பார்ப்பார், பிள்ளைகளை ரன் பண்ணுவார், இருந்தாலும் பப்ளிக்லேயே ரீச் ஆவார். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா பெரிய இவரை தேர்ந்தெடுத்துருவாங்க. இவர் தான் எங்களுக்கு இப்போ போயிடுச்சுன்னா சுயேட்சை நிற்பாங்க, நின்று செய்ப்பாங்க. மக்களை தேர்ந்தெடுத்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அது நம்ம ரொம்ப அரசியலில் உள்ளே போக வேண்டாம். அப்படின்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறைய நபர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா ஊருக்காக உழைப்பாங்க, ஊருக்காக செய்வாங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் சரி கொடுத்துருவாங்க. ஏழை பாலை முடியாதவங்களுக்கு, முடியாதுன்னு கெஞ்சினாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் அவங்களுக்கு உண்மையான அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க, வருமானம் வந்துகிட்டே இருக்குது. எந்த வகையிலே வருமானம் வரும். ஆனால் அவங்க ஃபேமிலியில் குடும்பம் மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்டவங்க தான் பயங்கர பிரச்சனையாக இருப்பாங்க. ஊருக்கே கொடுத்து போயிடாரு, ஊருக்கே போயிடுச்சு, கடைசியில் ஓட்டாண்டி ஆயிடுவார், இப்படியே தான் பேசுவாங்க. ஆனால் அவர் ஓட்டாண்டியே ஆக மாட்டார். இன்னும் மறுபடியும் அவருக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை தான் 2 கூடையும் 7க்கு போகிறாரு, 11 கூடையும் 7க்கு போகிறாரு, 7 கூடையும் ஆட்சி பெற்றிருக்காரு. இதே குரு பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ நல்ல மதிப்பு மரியாதையான மனிதனாக இந்த யுகத்தில் அந்த மாவட்டத்துக்குள்ளே வாழுவார். அதை யாரும் எந்த கொம்பனும் மாற்ற முடியாது. இயற்கை அரசியல்வாதியை மாற்ற முடியாது. அப்போ அரசியல்வாதி எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் அவரை தான் நாடுவாங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி பாரு. இதான் இறைவன் கொடுத்த வரம். பார்த்துங்க, ஒரு லக்கணத்துக்கு 2 கூடையும் 7ஆம் இடத்துல, 11 கூடையும் 7ஆம் இடத்துல. அப்போ அதே நேரத்துக்கு 7 கூடையவனை குரு பார்க்கலாம், சுக்கிரன் பார்க்கலாம், ராகு பார்க்கலாம், சனி பார்க்கலாம். பப்ளிக்கில் நல்லா ரீச் ஆகும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. சாதகம் தெளிவாக பேசப்படும். என்னுடைய சேனலை ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.